இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் பிளான்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய், இது உங்கள் ஆக்ஸி கிரீன் நர்சரி, நான் ஆனந்த். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் டேபிள் ஆரஞ்சு பிளான்ட் பார்க்குறதுக்கு லெமன் பிளான்ட் மாதிரியே இருக்கும். லெமன் மாதிரி பெரிய சைஸ் எல்லாமே சின்ன சைஸ்லேயே வந்து ஆரஞ்சு காய்க்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், இருக்கிறதுலேயே ரொம்ப மினியாக ரொம்ப டைனியாக இருக்கும். மேலே பார்த்த மாதிரி காய்ச்சி. டேபிள் ஆரஞ்சு லெமன்ட்டை விட 3 மடங்கு புளிப்பு ஜாஸ்தி இருக்கும். இதோட லீஃப்லாம் பார்க்க லெமன் பிளான்ட்டோட லீஃபோட கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் மினியேச்சர் மாதிரி இருக்கும் பார்க்க. இது எப்பவுமே 1-2 காயெல்லாம் காய்க்காது, நல்ல பஞ்சாக தான் காய்க்கும். இந்த பிளான்ட் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, நிறைய பூக்கும், நிறைய காயும் காய்க்கும். இது உங்கள் மாடி தோட்டத்துக்கோ இல்லை பால்கனிக்கோ ஈஸியாக ஃபிட் ஆகக்கூடிய பிளான்ட். இது பார்க்க ஒரு மினியேச்சர் ஆரஞ்சு பழத்தை பார்த்த மாதிரி இருக்கும், ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. இந்த பிளான்ட் இப்போ நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் லெமன் பிளான்ட். பார்க்குறதுக்கு ஆரஞ்சு பிளான்ட் இலை மாதிரியே நீட்டமாக இருக்கும், கொஞ்சம் லென்த்தியாக வளர்ந்துருக்கும். அதே மாதிரி தான் இதோட ஃப்ரூட்டும் இருக்கும், கொஞ்சம் லென்த்தியாக நீட்டமாக இருக்கும். எக்ஸாக்ட் ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு இனிப்பாக இருக்கும். ஆக்சுவலி 4 இல்லை 5 சொல்ல தான் இதில் இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த பிளான்ட்டும் ஓரளவுக்கு சன்லைட் இருக்கிற ஏரியாவில் வச்சிங்கன்னா ஈஸியாக சர்வே ஆவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஃபிக் பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபிக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஆஞ்சர்னு சொல்லுவாங்க. ஆஞ்சர் ஃப்ரூட்னு சொன்னாலும் ஃபிக் ஃப்ரூட்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். இந்த அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா செடியிலே காய்க்கக்கூடியதான், இது மரவகை கிடையாது. தேன் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த அத்திப்பழம் தான் இது. அது நம்ம ஜூஸ் சாப்பிட்ற அத்தியும் இது தான். இது மர வகை கிடையாது, செடி வகை தான். இது எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வளருவாங்க. இவங்க ஒரு இலைக்கு ஒரு காய் காய்ப்பாங்க. நீங்கள் எந்த ஃப்ரூட் பிளான்ட் இல்லை எந்த பூச்செடி வளர்க்குறீங்கனாலும் ஒரு செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் க்ரோத் வந்து அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் பூச்செடிகளாக இருக்கட்டும் இல்லை பழச்செடிங்க எது வளர்க்குற மாதிரி இருந்தாலும் 2 செடியாக வச்சிங்கன்னா பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி இதனால் என்ன நடக்கும்னா, நம்ம செடிகளில் பூக்கள் காய்கள் பழங்கள்லாம் வந்து சீக்கிரமாக காய்க்க ஆரம்பிச்சிடும். உங்கள் கார்டனில் இருக்கிற செடியெல்லாம் பூக்கள் காய்க்கிறதுக்கு முன்னாடி கொட்டுது அப்படின்னா பாலினேஷன் நடக்காதால வர பிரச்சனை தான். நீங்கள் அதுக்கு இன்னொரு பிளான்ட்டை கூட சேர்த்து வாங்கி வச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம். பிளான்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆக்ஸி கிரீன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.